இந்தாங்க பெரிய லாயர் ஸ்டேஷன்ல இருந்து குமரன் சார் கொடுத்தாருன்னு சொல்லுங்க. எங்க கொடி ஊரல பறந்து பறந்துட்ட பட்டாசு வெட்டி ரெட் கார்பெட் என்ட்ரி கொட்டுக்கு கண்ட்ரி மேனுக்கு கட்டுனங்க ரெட் கார்பெட் என்ட்ரி கொட்டுக்கு கண்ட்ரி மேனுக்கு கட்டுன. அதோடு நீதிமன்றத்தின் இடைத்தேர்தலுக்கு தடை என்னும் உத்தரவால் விஜயின் தனி மெஜாரிட்டி கனவு பகல் கனவாகவே தொடர்கிறது. அதோடு கூட்டணியிலே விசிக, காங்கிரஸ், இடதுசாரிகளின் கூட்டணி கட்சிகளின் தொடர் குடைச்சல்களால் அடுத்து சிக்கல்களில் சிக்கி சின்னாபானமாகி இதற்கு பதில்தான் என்ன என முதல்வர் விஜய் யோசிக்க ஆரம்பித்திருக்கிறார். ஏனால் ரீல்ஸிலும் மீம்ஸிலும் இதற்கு தீர்வு காண முடியாது என்பது விஜய்க்கு தெரியாது. அதோடு ஊழல் அமைச்சர்களையும் அதிகாரிகளும் கண்காணிப்பதற்கே ஒவ்வொரு நாளும் பெரிய அளவில் கஷ்டப்படுகிறாராம் முதல்வர் விஜய். அப்படி இருந்தும் 100 கோடி கோயில் சொத்து தனியாருக்கு தாரை வாய்ப்பு தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் லஞ்சம் தலைவிரித்து ஆடுவதாக தாவேகா வழக்கறிஞரை நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருப்பது, அவரை கட்சியை விட்டு நீக்கியிருக்கிறார். இதோடு மதுபான ஊழல், கனிம வள ஊழல் இப்போதும் தொடர்கிறது. அதோடு தொடர் மின்வெட்டு, தொடர் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாவது, போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முடியாதது, லாக்அப் டெத் மரணங்கள் தொடர்வது தடுக்க முடியாதது என்று இது போன்ற தொடர் சங்கடங்களை எப்படி தவிர்ப்பது என ஆலோசித்த முதல்வர் விஜய்க்கு கிடைத்த யோசனை தான் மறு தேர்தலை எதிர்கொள்ளும் திட்டம். ஆம், அமைச்சரவையை ராஜினாமா செய்துவிட்டு தமிழகத்தில் மீண்டும் தேர்தலை சந்திப்பதில் உள்ள சட்ட சிக்கல்களை குறித்து சட்ட வல்லுநர்களோடு தீவிரமாக விவாதித்து வருகிறாராம் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள். இந்த ராஜினாமா முடிவுக்கு முன்னுதாரணமாக விஜய்க்கு அடையாளம் காட்டப்பட்டிருப்பவர் யார் தெரியுமா? அரவிந்த் கெஜ்ரிவால். அவர் 2012 ஆம் ஆத்மி கட்சியை தொடங்கி 2013 டெல்லி முதலமைச்சராக பதவியேற்றார். அவர் முதல்வரானவுடன் ஊழல் எதிர்ப்பு சட்டத்திற்கு ஆதரவை திரட்ட முடியாமல் தடுமாறுகிற போது தொடர்ந்து 49வது நாளில் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். அதற்கு பிறகு 2015 நடந்த டெல்லி சட்டமன்ற தேர்தலில் தனி மெஜாரிட்டியுடன் ஆட்சியை பிடித்து முதல்வராக பதவியேற்ற அதே பார்முலாவை தமிழகத்திலும் அமல்படுத்தினால் மீண்டும் விஜய் முதல்வராவது உறுதி, பெரும்பான்மை கிடைப்பது உறுதி என்று ஆதாரத்தோடு முன் உதாரணத்தோடு விஜய்க்கு ஆலோசனைகள் கூறப்பட்டுள்ளதா.